பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நல்ல நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் எப்படி எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா இருக்கும் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ரைட். இந்த நாளிலே கூட நாம் தொடர்ந்து நேற்றைய தினத்துல கிறிஸ்துமஸ் நாள் என்று உலகமெல்லாம் கொண்டாடப்பட்டது. அதுல தேவன் மகிமைப்பட்டாரா என்பது தேவனுக்கு தான் தெரியும். ஏனென்றால் வேதத்திலே நாம் வாசிக்கும் போது கிறிஸ்து பிறந்த அந்த செய்தியை கேள்விப்பட்ட மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வேதத்துல. ஆனா இன்றைக்கு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி இன்றைய மக்கள், இன்றைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் உலகத்துல காணக்கூடியதா இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? மனிதர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள்? நேற்றைய தினத்துல உலகமெல்லாம் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி கொண்டாடினார்கள். ஸோ அதுல பார்த்தால் நான் சில வீடியோ பார்த்தேன். இந்தியாவில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல இந்த சாமியே சரணம் ஐயப்பா டியூனை போட்டு இந்த நத்தார் பாப்பா அந்த சிவப்பு வெள்ளை உடைகளை, தொப்பிகளை உடுத்து கொண்டு இந்த சாமி சரணம் ஐயப்பான்ற ஒரு டியூனை போட்டு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி இருக்கிறார்கள் என்று நான் பார்த்தேன். பெரிய கவலையா இருந்தது. அதை உலக மக்கள் போற்றுகிறார்கள். பரவாயில்லையே, கிறிஸ்துமஸ் பரவாயில்லையே என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எம்மதமும் சம்மதம், கிறிஸ்துவின் அந்த என்ன சர்வ மத கொள்கை என்று சொல்லி அதை அப்படி செய்கிறார்கள். இன்னொரு இடத்துல நான் பார்த்தேன், மதுரையில ஒரு கொண்டாட்டம் நடந்தது. அதுல முருகன் வேஷம் போட்ட பிள்ளையும், மதுரை மீனாட்சி அம்மன் வேஷம் போட்ட ஒரு பிள்ளையும் அப்படியே ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. அந்த சர்ச்சில் ஃபாதர் இருக்கிறார். கிறிஸ்துமஸ் விழா நடக்குது. இவங்களும் சேர்ந்து அந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி இப்படி விதவிதமாய் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறார்கள். அரசியல்வாதிகளும் கூட இங்கே இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே பார்த்தாலும் ஒரு கட்சியும் தலைமையில கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினது. அதுபோல இலங்கையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இலங்கை பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திலே அருமையாய் காரியங்களை பாடல் பாடி அந்த தொப்பிகளை போட்டு ஒரு மேடை அமைத்து வருகிற எல்லா பிரயாணிகளுக்கும் பயணிகளுக்கும் மலர் செண்டு கொடுத்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினார்கள். நல்ல பாடல்களை பாடி ஜனங்களை வரவேற்றார்கள். இப்படி நல்ல மிக கோலாகலமாக விழா கொண்டாடப்பட்டது. ஸோ இது வெறும் கொண்டாட்டமா இருந்ததா? கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்பதை யாரெல்லாம் அறிவித்தார்கள்? கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? ஆனா இன்றைக்கு அந்த கிறிஸ்துமஸை, கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லுகின்ற அந்த நாளை என்ன மாதிரி மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதை நாமும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி கொண்டாடினீர்கள், நேற்று என்ன செய்தீர்கள் என்பதை குறித்து தேவன் அறிவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். எது எப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? இப்ப கிறிஸ்துமஸ் நாம் கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாதா என்கிற அந்த பகுதியை பார்த்தால் உண்மையின்படி கொண்டாடலாம், அது தவறு கிடையாது. ஸோ அந்த கொண்டாட்டத்தை நாம் எப்படி மக்களுக்கு ஒரு சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகின்ற ஒரு கொண்டாட்டமா இருக்க வேண்டும். அந்த கொண்டாட்டம் வெறுமனையே இந்த தீபாவளி, பொங்கல், ஹஜ்ஜி பெருநாள் அல்லது வேறு பெருநாள்களை போல இல்லாதபடிக்கு இதை நாம் ஒரு கொண்டாட்டமாய் கொண்டாடினாலும் மக்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டும்.
ஏன் இயேசு பிறந்தார்? எதற்காக பிறந்தார்? சும்மா ஒரு கொண்டாட்டத்துக்காக மட்டும் அவர் பிறக்கவில்லை. மாறாக பாவிகளை ரட்சிக்க உலகத்திற்கு கிறிஸ்து இயேசு வந்தார். கவனிங்க, பாவிகளை ரட்சிக்க வந்தார். பாவிகளை ரட்சித்து எங்க கொண்டு போறார்? இதை நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் சத்தியம். சத்தியம் அறிவிக்காமல் வெறும் கொண்டாட்டம், அது தேவன் பிரியப்படுகிறதல்ல. நேற்றைய தினத்திலே நடந்த இந்த கொண்டாட்டங்கள், ஆராதனைகளில எத்தனை கொண்டாட்டத்தை, எத்தனை ஆராதனைகளை தேவன் சுகந்த வாசனையாக முகர்ந்தார் என்று தெரியுமா? தெரியாது. எத்தனை கொண்டாட்டத்திலே அவர் பிரியமா இருந்தார், எத்தனை அந்த ஆராதனைகளிலே அவர் அருவருப்பாய் அவருடைய மனம் வேதனைப்பட்டது என்பதையும் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். எது எப்படி இருந்தாலும் நாம் ஒரு தெளிவுக்குள்ளே இருக்க வேண்டும். நாம் சத்தியத்தை அறிகின்ற நாம் ஒரு தெளிவுக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட், இப்பொழுது நாம் கவனத்தில் கொள்வோம். முதலாவது, கிறிஸ்துமஸ்ல என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துமஸ் நாட்களிலே முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வது நல்லது. ரைட், ஓகே. இப்பொழுது நாம் கவனத்திலே எடுத்துக்கொள்வோம். வாசிக்கலாம் நீங்கள். சங்கீதம் 29 முதலாவது 2வது வசனம். சங்கீதம் 29 முதலாம் 2ஆம் வசனங்கள். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ரைட், இப்பொழுது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை நீங்கள் கிறிஸ்துமஸ் செய்தி என்று சொல்லி இதுல இப்ப நேற்றைய தினத்துல கூட எங்களுடைய சபையில இந்த செய்தியை தான் கொடுத்தேன். கிறிஸ்துமஸ் செய்திக்குள்ள இந்த சங்கீதம் வாசிக்கலாமா என்றால் அது நீங்கள் மேலோட்டமாய் பார்த்தால் அது மற்ற ஆராதனைகள்ல தானே சங்கீதம் வாசிப்பார்கள். அது என்ன கிறிஸ்துமஸ் ஆராதனைகளை சங்கீதம் வாசிப்பது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனா கருத்தில் கொள்ளுங்கள், இது தேவைதான். இது இந்த நாட்களுக்கு தேவையான ஒரு சங்கீதம் தான். என்ன சொல்லுகிறது? பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கே செலுத்துங்கள். அது எப்படி செலுத்துங்கள் என்று சொன்னால், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்துமஸ் ஆராதனை என்பது, எதற்கு கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு நாம் போறோம்? கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? கிறிஸ்து பிறந்தார் என்பதுதான் அதனுடைய முக்கியமான பொருள். கிறிஸ்து பிறந்தார். ஓகே, கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? நாம் எதற்காக அந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாட போகிறோம்? எதற்காக கொண்டாட வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் வேதாகமம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது? வேதாகமத்தில் நாம் என்னத்தை கவனிக்கிறோம்? கடவுளுடைய ஊடகமாகிய பரிசுத்த வேதாகமம், அந்த ஊடகத்தின் வாயிலாக தேவன், அவர்தான் நாம ஏற்கனவே பார்த்த ஊடகவியலாளர், ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர், ஜேர்னலிஸ்ட். அப்ப தேவன் தன்னுடைய ஊடகத்திலே அவர் ஒரு ஊடகவியலாளராக இருந்து அவர் என்ன கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் என்பதுதான் வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு கருத்தும். அவருடைய எண்ணங்கள், அவருடைய சித்தங்கள், அவருடைய நோக்கங்கள் தான் வேதாகமத்தில் இருக்கிறது. இப்போ மனிதர்கள் அதை பின்பற்ற வேண்டும். அது அவருடைய கட்டளையா இருக்கு. கட்டளை என்றால் அதான் கமாண்டிங். கட்டளை என்பது கமாண்டிங், கமாண்ட் பண்றது. கமாண்டிங்னா கட்டளை. ஒரு உதாரணம் என்பது வேற, கட்டளை என்பது சட்டம். கட்டளைக்கு இன்னொரு பேர் சட்டம். அவர் சட்டத்தின்படி செய்ய வேண்டும். அவர் சட்டத்தை மீறினால் குற்றம், குற்றவாளி தண்டனை என்பதுதான் பரவலாக நாம் அறிந்த உண்மை. இருந்தபோது சரி, கிறிஸ்துமஸ் என்பது டிசம்பர் 25 இல்லை என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். டிசம்பர் 25 இல்லை. அப்ப நாம் ஏன் அதை ஏற்றுக்கொள்கிறோம், ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், எப்போ உலகத்துல ஒரு நாள் இயேசு பிறந்தது உண்மை. அது டிசம்பர் 25 என்று சொன்னால் என்ன, ஜனவரி 15 என்று சொன்னால் என்ன, ஏதோ ஒரு நாள்ல இயேசு பிறந்தார். ஆனா சரியாக தெரியாது இயேசு பிறந்த டேட். ஆனா ஏகமனதாக எல்லாருமே, உலகம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது டிசம்பர் 25 என்பதை. சரி, அதை நாங்களும் ஏற்றுக்கொள்வோம். ஓகே, அதனால ஒரு பிழையும் இல்லை, ஒரு குற்றமும் இல்லை. அது ஏதோ ஒரு நாள் இயேசு பிறந்தார், அது உண்மைதான். ஆனால் இயேசு பிறந்த நாளிலே அதை அனுசரிக்கிற நாங்கள், இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிற நாம் எப்படி, என்ன செய்ய வேண்டும்? முதலாவது வேதாகமம் என்ன கூறுகிறது?
வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். அந்த வீட்டுக்குள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலகத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இப்ப இது கிறிஸ்துவின் நாளை கிறிஸ்துவை பார்க்க போனவர்கள், மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள் கிறிஸ்துவை பார்க்க போனார்கள். குழந்தை பிறந்த கிறிஸ்துவை பார்க்க போனார்கள். போய் என்ன செய்தார்கள்? ஆனா இன்றைக்கு நாம் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவதற்காக ஆலயத்துக்கு, ஆராதனைகளுக்கு போகிறோம். நாம என்ன செய்கிறோம்? கவனத்துல கொள்ள வேண்டும். என்ன செய்கிறோம்? இப்ப உண்மையான சத்தியம் அல்லது உண்மையை மறைத்து பொய்யை விதைப்பது பிசாசுடைய காரியம். உண்மையை மறைத்து பொய்யை விதைப்பது பிசாசுடைய காரியம். அது இன்றைக்கு மட்டுமில்ல, அன்று ஆதி காலத்திலிருந்து, ஆதியாகமத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம், இந்த பிசாசுடைய தந்திரத்தை. அதான் சொன்னேன், கர்த்தருடைய ஊடகம் அவனுக்கண்டு, பிசாசுக்கண்டு தனக்கண்டு ஒரு உலகமும் கிடையாது, தனக்கென்று ஒரு மக்களும் கிடையாது, தனக்கென்று ஒரு ஊடகமும் கிடையாது, தனக்கென்று எதுவுமே கிடையாது. அவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆனா தேவன் சிருஷ்டிகருக்கு தான் எல்லாம் சொந்தம், அவருக்கு தான் எல்லாம் முடியும். ஆனால் இவன் தன்னால முடியாதத தேவனுடைய ஊடகமாகிய வேதாகமத்தை வைத்துக்கொண்டே அல்லது தேவனுடைய பிள்ளைகளை வைத்துக்கொண்டே அவன் ஊடுருவி தன்னுடைய காரியத்தை செயல்படுத்துவது பிசாசுடைய ஒரு தந்திரமாக இருக்கின்றது. ஏதேன் அவன் உருவாக்கவில்லை, ஆதாமையும் ஏவாளையும் அவன் உருவாக்கவில்லை. ஏதேனை அவர்தான் தேவன் உருவாக்கினார். ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உருவாக்கினார். ஆனா அவர் படைத்த, அது அவர் உருவாக்கின அந்த ஏதேனில் இருந்து கொண்டு அவர் படைத்த அந்த மனிதனுக்குள்ளே அவன் தன்னுடைய கிரியைகளை எப்படி செயல்படுத்தினான் என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல நீங்கள் அப்படி வருகின்ற பொழுது, ஆதாம் பிறந்த நாள் தொட்டு நோவாவின் ஜலப்பிரளயம் வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் சென்றது. அந்த 2000 ஆண்டுகளும் பிசாசு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை பிடித்து தன்னுடைய இஷ்டத்துக்கு, தன்னுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்கு பிசாசு அந்த மக்களை பயன்படுத்தினார். இதை நீங்க வரலாறாய் பார்ப்பீர்கள் என்றால் ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலேயும் பார்க்க முடியும். தன்னுடைய இஷ்டத்துக்கு பயன்படுத்தினார். அதே போல மறுபடியும் ஜலப்பிரளயத்தினால் ஆண்டவர் ஒரு சீரமைப்பை செய்தார், ஒரு மறுசீரமைப்பு செய்தார். அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஆபிரகாமை தேவன் செலக்ட் பண்ணினார், ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டாலும் அங்கேயும் ஆபிரகாமுடைய குடும்பத்திலேயும் பிசாசு ஊடுருவல் செய்தான். எப்படி செய்தான்? ஆபிரகாம் எகிப்துக்கு போன போது அங்கே ஆபிரகாம் ஒரு பொய் சொல்ல நேர்ந்தது. அவனுக்கு ஒரு சிறிய இடம் கிடைத்தால் காணும், அந்த சிறிய இடத்துக்குள்ளாக போந்து உள்ளுக்கு வந்து விடுவான். அதுதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று. அங்கே எகிப்திலே ஆபிரகாம் சாராள் போன போது, சாராள் மிகவும் அழகும் சௌந்தரியமுள்ள ஸ்திரீ என்று ஆபிரகாம் அறிந்தவங்க சொன்னார், நீ என்னை கணவன் என்று சொல்ல வேண்டாம், சகோதரன் என்று சொல்லு என்று சொன்னதை நீங்கள் அறிந்ததே. அப்பொழுது அதே போன்று சகோதரன் என்று சொன்ன போது பார்வோன் என்ன செய்தான்? அங்கே அரசன் என்ன செய்தான்? அந்த சாராளை கொண்டு போய்விட்டான். ஆனாலும் தேவன் எச்சரித்து சாராள் விடுவிக்கப்பட்டால், அதோடு கூட அங்கே பிசாசுடைய ஒரு திட்டம், ஒரு பிளானிங் அங்கே இருந்தது. ஆகாரை சாராளோடு கூட அனுப்பி வைத்தது. நல்ல கவனிங்க, ஆகார் சாராளுக்கு வேலைக்காரியாக கொடுக்கப்பட்ட அந்த வேலைக்காரி என்ன நடந்தது? அந்த சாராளுடைய குடும்பத்திலே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண நேர்ந்தது. அதுதான் அந்த இஸ்மவேல் என்ற ஒருவன் பெற்றெடுக்க காரணமாக இருந்தது. ஆனாலும் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், சாராளுக்கு வாக்கு கொடுத்தார், நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அது சந்ததி பெருகும்,
அந்த சந்ததிக்குள்ளே ராஜாக்கள் பெருகுவார்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். சரி, கவனிங்கள். அந்த இடத்துல நாம் கவனிக்கும் போது அங்கே பிசாசுடைய ஊடுருவல் நடந்தது. அதுக்கு பின்பு வருகின்ற பொழுது சரி, அந்த சரித்திரங்கள் அப்படி மறைந்த போது தேவன் அந்த எகிப்திலே 400 வருடங்கள் ஜனங்கள் அல்லோலப்பட்டார்கள், அவதிப்பட்டார்கள், கூக்குரலிட்டார்கள். தேவன் மோசேயை ஒரு இரட்சகனாக எகிப்துக்கு அனுப்பி எகிப்தில் உள்ள ஜனங்களை விடுவித்து ஒரு சுதந்திரம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று அங்கே ஒரு வாக்கு கொடுத்தார். கட்டளைகளை கொடுத்தார். சீனாய் மலையிலே கட்டளைகளை கொடுத்தார், நியாய பிரமாணத்தை கொடுத்தார். மனிதன் நெறிப்படுத்தப்பட்டான், அவன் ஒழுங்கமைக்கப்பட்டான், அவன் சீர்திருத்தப்பட்டான் அந்த கட்டளையினூடாக. என்றாலும் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் பிசாசுடைய ஊடுருவல் வந்தது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது வரலாறு சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வனாந்தரத்திலே இச்சித்தார்கள், பிசாசுடைய ஊடுருவலுக்குள்ளாக வந்து தேவனை கோபப்படுத்தினார்கள், தேவனை வேதனைப்படுத்தினார்கள். ரைட். இப்பொழுது வனாந்தரத்திலே பிசாசு மக்களை அழித்தான். அந்த பிதாக்களை எல்லாரையும் பிசாசு அழித்தான். தேவன் அழிக்கவில்லை, பிசாசு தான் அழித்தான். அழிவுக்கு காரணமானவன் பிசாசு தான். தேவன் வாழ வைக்கத்தான் கானான் தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார். ரைட். அவங்களுடைய சரித்திரம் முடிந்தது. அதுக்கு பின்பு இஸ்ரவேல் ராஜ்யம் இடம்பெற்றது. இஸ்ரவேல் ராஜ்யத்திலே முதல் மன்னனாகிய சவுல் அங்கேயே பிசாசு ஊடுருவல் செய்தான். அந்த மக்கள் மத்தியில பிசாசு ஏவி விட்டான், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று. இந்த ராஜா கேட்டதோட இஸ்ரவேல் ராஜ்யம் சரிந்தது. என்றால் தேவனே ராஜாவாக வழி நடத்தினார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத பிசாசு அந்த மக்களை கொண்டே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக மக்களுடைய இச்சைக்கு ஏற்றபடி ஏவினான். சரி, ராஜாக்கள் காலம், அதுக்கப்புறம் நியாயாதிபதிகளின் காலம், பிறகு தீர்க்கதரிசனின் காலம், அப்படியே மல்கியா வரைக்கும் முடிந்தது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. கேக்குதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹலோ, கேக்குது பாஸ்டர்? ஒரு ஆளுக்கா? இல்ல, எல்லாருக்கும். எல்லாருக்கும் கேக்குற. உங்களுக்கு எப்படி கேட்டது? ரொம்ப புரிஞ்சிருக்கா பாஸ்டர்? அப்படியா? வெரி குட், வெரி குட். சோத்ரம். நல்லா தெளிவா கேக்கு பாஸ்டர். ரைட், ஓகே. சரி, இப்ப கவனிங்க. இப்ப இந்த பிசாசு ஊடுருவலை நாங்க பாக்குறோம். இந்த பிசாசுக்கு தந்திரத்தை பார்க்கணும். ஏன்னா நீங்கள் இந்த இணைப்புல இருக்கிற நீங்கள் பாலகர்கள் இல்ல, நீங்கள் தேறினவர்கள், நீங்கள் வளர்ந்தவர்கள். இப்ப இதையும் நாம கவனத்துல கொள்ளணும். ஆனால் இன்றைக்கு இந்த கவனம் இல்லாதனாலதான் நாம் நம்முடைய இஷ்டப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கவனிங்கள். ரைட், போகட்டும். இப்பொழுது எங்க ஊடுருவல் வந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள. ராஜாக்களின் காலத்துல எப்படி ஊடுருவினான் பிசாசு? நீங்க பார்த்தால், நாம் அதை வாசித்தால் நல்லதுதான். ஒரு வசனம் வாசிப்பது நல்லதுதானே? ரைட். தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி டு காட். பிரைஸ் யூ காட், பிரைஸ் யூ காட். கொஞ்சம் இருங்க, நான் எடுத்துக்கொள்றேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வருது வாசிங்கள். எரேமியா 14:14. எரேமியா 14:14. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தீர்க்க தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். கவனிச்சீங்களா? இப்ப இந்த தீர்க்கதரிசிகளின் ராஜாக்களின் காலத்திலையும் தீர்க்கதரிசிகள் இருந்த போது பிசாசு அங்க ஊடுருவினான். எப்படி? கள்ள தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினான். பிசாசு ஊடுருவல் தேவன் எங்கே கிரியை செய்கிறாரோ, தேவன் தன்னுடைய காரியத்தை எங்கே முன்னிறுத்துகிறாரோ அங்கே இவனும் பின்தொடர்கிறான் என்பதை விசுவாசிகள், ஊழியர்கள்
கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள தவறுகிறார்கள். எனவேதான் அங்கே ஒரு தெளிவில்லாமல் அது தேவனுடைய தீர்க்கதரிசியா அல்லது பிசாசுடைய தீர்க்கதரிசியா அதை பற்றி தெரியாது. அல்லேலூயா சொல்லிவிட்டால், ஆமீன் சொல்லிவிட்டால், ஒரு வசனத்தை பைபிள் வசனத்தை சொல்லிவிட்டால், அல்லது ஒரு பாடல் கிறிஸ்தவ பாடலை பாடிவிட்டால் நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? ஓ, எல்லாம் கர்த்தர் தான் நினைக்கிறோம். அப்படி அல்ல. இந்த தீர்க்கதரிசிகள் யாருடைய நாமத்தை கொண்டு சொன்னார்கள்? பிசாசுடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், பாருங்கள், நான் என் நாமத்தை கொண்டு. அப்ப இயேசுவின் தேவனுடைய நாமத்தை கொண்டுதான் இவர்கள் பொய் தீர்க்க சொல்கிறார். இது எந்த காலம்? ராஜாக்களுடைய காலம், தீர்க்கதரிசியுடைய காலம். என்றால் ஆண்டவர் அங்கே எச்சரிக்கிறார், இவர்கள் உண்மையான தெய்வத்தை விட்டு பாகாலை பின்பற்றி போனார்கள். அப்ப தேவன் அங்கே எச்சரித்தார். என்ன எச்சரித்தார்? நீங்கள் மனந்திருங்கள், உண்மையான தேவனுடைய பட்சமாய் திரும்ப கேட்க இல்லை. அப்படி இந்த ஆகால மிகவும் உச்சக்கட்ட கோபத்தை தேவனுக்கு அந்த போதனையின் படி ஆகாப் ராஜாவுடைய காலத்துல மிகவும் அந்த இஸ்ரவேல் தேசம் அப்படியே சோரம் போனது. ஒரு ராஜ்யமாய் இருந்த தேசம் 2 ராஜ்யமாய் மாறினது. அப்பொழுது யூதா ராஜ்யத்தை யெகோபியாம் வழி அல்ல யோசபாத், அந்த காலத்துல யோசபாத் வழி நடத்தி கொண்டிருந்தார். இந்த யோசபாத்தும் என்ன செய்தார் என்று சொன்னால், போகிறார்கள் யுத்தத்துக்கு. எப்படி போகிறது? நடக்கிறது. தேவன் பிளான் பண்ணினார், திருத்த வேண்டும் என்றால் அவர்கள் அவர் பாபிலோன் ராஜாவினார். சரி, எது வரைக்கும் கேட்டீங்க? கேக்குதையா? விட்டு விட்டு கேக்குதையா? விட்டு விட்டு கேக்கு. ராஜாக்களை இது பண்ணது சொன்னீங்கல்ல, ராஜாக்களை பத்தி சொன்னீங்கல்ல, யெரொபெயாமா? ரைட், ஓகே ஓகே, ரைட் ரைட். இப்ப கவனிங்க, இப்ப கேக்குதா? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ரைட், ஓகே. இப்பொழுது நீங்கள் கவனிக்கும் இடத்துல யோசபாத் ராஜா கொஞ்சம் கர்த்தருடைய நாமத்தை கொஞ்சம் மகிமைப்படுத்தி கொண்டிருந்தது இந்த யூதா ராஜ்யம், யூதா ராஜ்யம். ஆனால் இஸ்ரவேல் ராஜ்யம் மிகவும் மோசமான செயலை ஈடுபட்டு கொண்டிருந்தது. என்றாலும் இந்த யோசபாத்தும் இந்த ஆகாப்பும் ஒன்று சேர்ந்தார்கள். பாருங்க, துன்மார்க்கனோட துணை போகிறார் யோசபாத். ரைட். இப்ப அந்த பகுதியில எரேமியா வாழ்ந்த காலம். எரேமியா சொல்லுகிறார், அவர் அடிக்கடி எச்சரிக்கிறார், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பாவிட்டால் பாபிலோன் ராஜா கையிலே அடிமையாய் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். அந்த பாபிலோன் ராஜா எருசலேம் உங்களுடைய ராஜ்யத்தை பிடிப்பார், உங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்வான், உங்களுடைய தேசத்தை அழிப்பான் என்று தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் போதித்த எரேமியா. அந்த காலத்துல பிசாசு ஊடுருவல் தீர்க்கதரிசிகளை அவன் தயார் செய்தான். அப்ப யோசபாத்துக்கு இந்த ஆகாப்புக்கு இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் போதனை செய்கிற, ராஜாவே நீங்க போங்க, யுத்தத்துக்கு போங்க, உங்களுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், உங்களோட கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிற ஒரு செய்தியை அந்த யோசபாத்துக்கு அந்த ஆகாப் ராஜாவுக்கு இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த எரேமியாவோ அதுக்கு மாறாக சொல்லுகிறார், இல்ல இல்ல, உன் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார், நீ பிடிபடுவாய், நீ கொலை செய்யப்படுவாய், உன்னுடைய ராஜாங்கம் அழிக்கப்பட போகுது என்று இவர் எச்சரித்து கொண்டிருக்கிறான், உண்மையான தீர்க்கதரிசி. ஆனா அங்க பொய் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்?
பொய் தீர்க்கதரிசி சொல்லுகிறது என்ன? ராஜா நீங்க போங்க, செய்யறதெல்லாம் செய்யுங்க, ஆனா கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நீங்க போறதெல்லாம் போங்க, கர்த்தர் உங்களோடு இருந்து முன்னின்று யுத்தம் உங்களை நடத்துகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே சொல்லுகிறார்கள். சரி, இப்போ உங்களுக்கு இது கேக்குதா? பிரைஸ் தி லார்ட். ஹலோ. இப்ப நான் உங்கள் பக்கத்துக்கு விட போறேன். இப்ப இதுவரைக்கும் அதாவது இந்த ஆகாப் ராஜா காலத்துல 2 தீர்க்கதரிசிகள் செயல்பட்டார்கள். இதுல இருந்து நீங்கள் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறீர்கள்? பொய் தீர்க்கதரிசி, நல்ல தீர்க்கதரிசி 2 பேர் இருக்காங்க. கற்றுக்கொள்ளுங்க. வேற யாரும் கருத்துக்களை சொல்லலாம்? பாஸ்டர் என்ன சொன்னீங்க பாஸ்டர்? நீங்க எங்க இருந்தீங்க? பேசலாம். கேட்கலையா உங்களுக்கு? கேட்டது. சரி, பரவாயில்ல. சரி, நான் சொல்றேன், பரவாயில்ல, கவனிங்க. இப்ப சரி, மறந்துறாங்க, சொன்னதை மறந்துறாங்க. ஒரு விதம் இல்லை. இதை வைத்திருக்கிறார்கள், அப்படி இப்படி எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதுகளில தேவன் இல்லை, அந்த வேதங்களில தேவன் இல்லை. ஆனா தேவன் எங்க இருக்கிறார்? பரிசுத்த வேதாகமத்தில்தான் இருக்கிறார். அவ பிசாசு எங்க கை வைக்க வேண்டும்? தேவன் எங்க கிரியை செய்கிறாரோ அங்க பிசாசுடைய கையும் இருக்கும். கவனிக்கிறீங்களா? இதைத்தான் இப்பொழுது சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆதாமில் இருந்து, ஆபிரகாமில் இருந்து, மோசே இருந்து வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது உங்களுக்கு கிளியரா கேக்குதா? தெரிந்ததா? புரிந்ததா? புரிஞ்சது பாஸ்டர். ரைட், ஓகே. இப்ப ராஜாக்களுடைய காலத்திலையும் இஸ்ரவேல் ராஜ்யம் கொடுக்கப்பட்டாச்சு. ராஜாக்களுடைய காலத்திலையும் தீர்க்கதரிசன காலத்திலையும் இங்க பிசாசு ஊடுருவனதை தான் இப்பொழுது வாசித்தோம். அப்படித்தானே? எரேமியா 14:14 வாசித்தோம். அங்க என்ன வாசித்து பார்த்தீர்கள்? கர்த்தருடைய நாமத்துல பொய் தீர்க்கதரிசிகள் தேவன் பேசாமல் இருந்தும் அங்கே தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள். கேக்குதா? பேசலாம். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா எல்லாரும்? ரைட். இப்படி நாம் வருகின்ற பொழுது இப்ப நாம் வந்து விடுவோம் எங்க? மல்கியாவுக்கு வருவோம். இந்த மல்கியாவுக்கு வருகின்ற பொழுது மல்கியா தான் கடைசி தீர்க்கதரிசி. இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல கடைசி தீர்க்கதரிசி மல்கியா. கிட்டத்தட்ட மல்கியாவிலிருந்து 400 ஆண்டுகள் அது ஒரு இருண்ட காலம். தேவன் யாரோடும் பேசவில்லை, எந்த தீர்க்கதரிசியிலும் அனுப்பவில்லை. அப்படி இருண்டு போய் கிடந்தார்கள். 400 ஆண்டுகள் கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் இருண்டு போய் கிடந்தார்கள், இருளிலே கிடந்தார்கள். இப்பொழுது நீங்கள் பிரட்டிக் கொள்ளுங்கள் லூக்கா சுவிசேஷத்திற்கு. லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசியுங்கள். புறஜாதிகளுக்கும் பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் மகிமையாகவும். இங்கே கவனிக்கின்ற இடத்தில் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கின்ற ஒளியாகவும். கவனிங்க, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கின்ற ஒளி. ஏன் ஒளி தேவை? எந்த இடத்துக்கு ஒளி தேவை? வெளிச்சம் தேவை. சொல்லலாம், சொல்லுங்க. இருளுக்கு வெளிச்சம் தேவை. இருளான இடத்துக்கு வெளிச்சம் தேவை. அப்ப இந்த உலகம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது? குறிப்பா எப்படி இருக்கிறார்கள்? அல்லது புறஜாதி ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? எல்லாரும் இருளிலே இருக்கிறார்கள். அப்ப இருளிலே இருக்கிற மக்களுக்கு ஒரு வெளிச்சம் கொடுப்பதற்கு பிதாவாகிய தேவன் இந்த இருளிலே உள்ள மக்களை மீட்பதற்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை
பரலோகத்திலே செல்ல பிள்ளையாய் இருந்தவரை, பரலோகத்தின் சொத்துக்கு சொந்தக்காராய் இருந்தவரை, இந்த அகில உலகத்துக்கும் சொந்தக்காராகிய இரட்சகரை, அகில உலகத்தின் சிருஷ்டிகர், உலகத்தின் இரட்சகராக இந்த உலகத்திற்கு சாதாரண ஏழை கோலம் எடுத்து பிறந்தார். இதைத்தானே நாம் கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிறோம். ஹலோ, என்ன சொல்றீங்க? ஆமென். ஆமென். ஆனா இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே பிசாசுடைய ஊழல் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஏதேனில தேவன் படைத்த அந்த ஏதேனில தேவன் சிருஷ்டித்த அதே ஆதாம் ஏவாளுக்குள்ள பிசாசு அங்க இருக்க கூடுமானால், அப்படியே நீங்கள் வரிசைப்படுத்தி நான் மல்கியா வரைக்கும் வந்தேன், இருக்க கூடுமானால் இன்றைய நாளில அந்த பிசாசு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. எந்த வடிவத்துல வருவான்? எந்த வடிவத்துல வருவான்? இல்ல, இப்ப கிறிஸ்துமஸை நாம் பார்ப்போம். கொண்டாட்டம் என்பது நல்லதுதான். ஆனால் எதற்கு இயேசு வந்தார் என்று அறிவிக்கப்படாமல் கொண்டாடுவது பிசாசுடைய ஊடுருவல். உங்களுக்கு புரிகிறதா? தெரியுதா? கேக்குதா? கேக்குது பாஸ்டர். அப்ப எரேமியா காலத்துல நாம் எரேமியா 14:14 என்ன பார்த்தோம்? தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் என்னுடைய நாமத்தினாலே அவர்கள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் தேவனுடைய நாமத்திலே என்று பார்க்கிறோம். அதே நாம் இங்கே வரும்போது 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது அதிகாரத்தை 1வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வரவித்துக் கொள்வார்கள். அப்ப இதுகளை பற்றி திருச்சபைகள்ல போதிக்கிறது போதிக்க கூடாதா? இதை மக்களுக்கு வெளிப்படைய செய்ய சொல்லக்கூடாதா? ஏன் இதுகளை போதிக்க வேண்டும்? போதித்தால்தான் இந்த மக்களுக்கு தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குண்டு. சொல்லுங்க. பிரச்சனையே இல்லை என்றிருந்தால் அவன் பிரச்சனை எப்படி முகம் கொடுப்பான்? சொல்ல கேக்குதா? ஆமென். அப்ப இப்பொழுது கவனத்துல கொள்ளுங்க. சரி, இப்ப நீங்க பேதுரு புத்தகத்துல பார்த்தோம், அன்று இருந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள் பார்த்தோம். அப்படித்தானே? இப்ப கிறிஸ்துமஸ்ல எப்படி பிசாசு ஊடுருவுகிறது உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? பகிர்ந்து கொள்ளுங்க. ஆடல், பாடல், களியாட்டு, கொண்டாட்டு. அதான் வெரி குட், சரியா சொன்னீங்க. ரைட். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வருங்காலத்திலும் நடக்கும். எப்படி நடந்தது நோவாவின் காலத்துல? யாராவது சொல்லுங்க. நோவாவின் காலத்துல எப்படி நடந்தது? குடிச்சு வரிச்சு பெண் கொண்டு பெண் எடுத்து புசிக்கவும் குடிக்கவும் பெண் கொண்டு பெண் கொள்ளவும் அவர்கள் இருந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்ப நீங்கள் ஒன்றை கவனத்தில் எடுக்க வேண்டும். தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே சத்துருவும் கிரியை செய்வான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய பிறப்பு உண்மைதான், இயேசு பிறந்தது உண்மைதான். இயேசு எதற்காக பிறந்தார்? அப்ப இயேசுவின் பிறப்புல நாம் செய்யக்கூடியது என்ன? இயேசுவின் பிறப்புல நாம் என்ன செய்யணும்? அந்த பிறப்பை கொண்டாடுகிறவர்கள், ஆசரிக்கிறவர்கள் என்ன செய்யணும்? வேதாகமம் என்ன சொல்லுகிறது? அதை
சங்கீதம் 29:1-2 வாசித்தோம். திரும்ப வாசியுங்கள். சங்கீதம் 29:1-2. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். இந்த இயேசு கிறிஸ்து யார்? இயேசு யார்? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இன்று தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்படுகிறது, அறிவித்தல் கொடுக்கப்படுகிறது. அப்படித்தானே? அவ இயேசு பிறந்தார் சும்மா சொல்ல இல்ல, என்ன சொல்லுது அந்த வசனம்? என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர். எங்க லூக்கா 2வது அதிகாரம் 11 வாசிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்ப சும்மா இயேசு என்று சொல்லவில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க எவ்வளவு அந்த அந்த குழந்தையாய் பிறந்த இயேசுவுக்கு எப்படி வசனம் போட. கர்த்தர் என்றால் யார்? கர்த்தர் கடவுள். கடவுளாகிய, அது இன்னொரு விதத்துல சொல்ல போனால் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப கடவுளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே 29வது சங்கீதத்துல பார்க்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும். மகிமையை செலுத்தவும், அவருக்குரிய மகிமையை செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளணும். அப்ப இயேசு கிறிஸ்து யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மனிதனாய் பிறந்தாலும் அவர் தேவனுடைய குமாரனாய் உதித்தார். அவரை கொண்டும் அவருக்காகவும் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 தெசலோனிக்கேயரா? இல்ல, கொலோசியர் 1:14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. தொடர்ந்து அவர் அதிரசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தொடர்ந்து ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சரி, இப்ப இதுல முழு சிருஷ்டிக்கும் காரண கர்த்தர் யார்? ஆன்சர் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து தான் சகல சிருஷ்டிக்கும் எஜமான், சகல சிருஷ்டிப்புக்கும் தலைவன், சகல சிருஷ்டிப்புக்கும் உரித்தாளி, சுதந்திரவாளி. இந்த உலகத்துல எது இருந்தாலும் அது கிறிஸ்துவுக்காக தான் படைக்கப்பட்டது. அவ கிறிஸ்து குழந்தையா பிறந்தால் மனுஷனை போல பிறந்தாரா? சொல்லுங்க. இல்ல, அவர் பாவத்துல பிறக்கையில, மனுஷன் பாவத்துல பிறந்தான். அப்ப இந்த தேவனை நாம என்ன செய்யணும்? சும்மா அவர் உடுப்ப உடுத்திட்டு ஆடிட்டு பாடிட்டு சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு கொண்டாடுறதா கிறிஸ்துமஸ்? உண்மையான கிறிஸ்துமஸ் எது? வாசியுங்கள். மத்தேயு 1வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்த்தோம். மரியாளையும், அதாவது அவர்கள், நான் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அப்ப கிறிஸ்துமஸ் நாளில அவர்கள் இது தெரியாத வசனம். அப்ப நமக்கு இந்த பைபிள் கொடுக்கின்றது யாருன்னு தெரியும். சகல விஷயங்களும் தெரியுமா? மட்டும்தான் தெரியும்.
ஆனால் பரிசுத்த கிறிஸ்தவ சபைகளுக்கு விஷயமும் தெரியும். நோக்கத்தை அறிவிக்காமல் மட்டுப்படுத்தி பிறப்பை ஒரு இயேசு கிறிஸ்து சரி இயேசு கிறிஸ்து வருகையையும் மறைத்து ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறோம் என்றால், இயேசு வரப்போகிறாரே, இயேசு குழந்தையாய் பிறந்த அந்த தேவனை, அவர் தேவன் அல்லவா, அவர் கடவுள் அல்லவா, அவர் அந்த கடவுளை கொச்சைப்படுத்தலாமா? பாருங்கள், மதுரை மீனாட்சி அம்மன் அலங்காரத்தை போட்டுக்கொண்டு, முருகனுடைய அலங்காரத்தை போட்டுக்கொண்டு சேர்ச்சுக்குள்ள போறாங்க. அங்க உள்ள ஃபாதர், விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து, பாஸ்டர் எல்லாம் சேர்ந்து இவர்களையும் சேர்த்து கொண்டு கொண்டாடுகிறார்கள். இன்னொரு இடத்துல ஐயப்பா பாட்டை போட்டுக்கொண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடக்கிறது. இதெல்லாம் எதை குறிக்கிறது? கேக்குதா? கேக்குது. உங்களுக்கு போதிக்கிறதுல எனக்கு போதும் மட்டும் போகுது. ஊடுருவல் பாஸ். இங்கேயுமா? இங்கேயும் தான். ஆமே. ரைட். இப்ப கவனிங்க. ரைட். இப்ப கிறிஸ்து பிறந்தநாளை நினைவு கூறுகிற நாம் என்ன செய்யணும்? அவரை வர்ஷிப் பண்ணணும், தொழில் பண்ணணும். இத செய்திருக்கிறோமா? ஏனென்றால் அவர் கடவுள். இயேசு சாதாரண மனித குழந்தையாக, அவர் குமாரர், அவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டிருக்கிறது. அவரே சிருஷ்டிக்கும் காரணர். அவன் ஆதியும் அந்தவுமானவர், அவன் தொடக்கமும் முடிவுமானவர். வெளிப்படுத்தல் விசேஷம் 1:6 என்ன சொல்லுது? வாசிங்கள். வெளிப்படத்தில் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இல்ல 8ஆம் வசனம் வாசிங்கம்மா. 8வது வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இந்த இடத்துல சொல்லப்பட்டது யார்? யாரை குறித்து சொல்லப்படுகிறது? இயேசுவை. அப்ப இயேசு யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தொடக்கமும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை சும்மா அந்த புறஜாதி மக்கள் திருவிழாவுக்கு மேளம் அடிச்சு கொண்டு பாடி ஆடுற மாதிரி பண்ணினா போதும், சரியா? அப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. தவறு. அப்ப இதுல யாருடைய ஊடுருவல் இருக்கிறது? ஊடுருவல். இப்ப கவனிக்கிறீங்களா? அவ எதுக்கு இந்த பைபிள் ஸ்டடி தேவை? எதுக்கு இந்த வேத ஆராய்ச்சி தேவை? கற்றுக்கொள்வதற்கு நம்ம தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் நடப்பதற்கு. அப்ப இந்த காலையில படுத்து தூங்குறவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஒன்னும் தெரியாது. ஆனா சேர்ச்சுக்கு போனா என்ன செய்வாங்க? அவங்கள போல மாறிடுவோம். சேர்ச்சுக்கு போனா என்ன செய்வாங்க? ஆராதிப்பாரு. எப்படி ஆராதிப்பார்? பாட்டு படிக்க, கைதட்ட, ஆட்டம் போட, அப்படியேதான். அதைத்தானே வேதம் சொல்லுகிற. திரும்ப வாசிங்கள், வேதத்துல வாசிங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 1:8 நீங்க வாசிச்சீங்க. என்ன சொல்லுகிறது? யார் இயேசு? இல்ல, இயேசு யார்? சும்மா கூத்து போட்டு அவரை ப்ளீஸ் பண்ண முடியுமா? ஆட்டம் போட்டு அவரை மகிமைப்படுத்த முடியுமா? இல்ல. அவருக்கு முன்பா நடுங்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக
4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினார்கள் என்று பைபிள் இருக்கா இல்லையா? அது இருக்கு நீங்க பாஸ்டர். சொல்றது அது நீங்க சொல்றது பாச வளர்ந்த இயேசு. இப்ப நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது குழந்தை இயேசு. அப்படியா? இல்ல பாஸ்டர். நாங்க குழந்தை இயேசுவை தான் அப்படி செய்யறோம். நீங்க சொல்றீங்க வளர்ந்த இயேசு. அவர் 2 இயேசுவா? இல்ல. யோசிக்கிறீங்களா? அதுக்குத்தான் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றேன். கற்றுக்கொள்ளாத எவருக்குமே இயேசுவை பற்றி தெரியாது. சும்மா பழகி கொண்டதை காலையில எழுப்பினா ஒரு டீ குடித்து ஒரு காஃபி குடிக்க பழகிட்டோம். அது பழக்கம். அப்படி செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதுபோல பழக்க தோஷத்துல இன்றைக்கு சடங்காச்சாரத்திலையும் பாரம்பரியத்திலையும் இன்றைக்கு திருச்சபைகள் உழந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான சத்தியத்தை அறிந்து உண்மையான கிறிஸ்துவை அறிந்து கொள்வது இல்லை. வாசிக்கலாம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயாலேயே சொன்னார். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். யோவான் 5:39. வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பீர்களாவில்லை. அப்ப இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பது எது? வேத வாக்கியம். வேத வாக்கியம். வேத வசனம். வாசித்துட்டா தெரியுமா? அந்த இல்ல, வசனம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பாருங்கள். ஒரு 15 நிமிஷத்துல ஆராய்ந்து பார்த்துட முடியும்? 15 நிமிட பிரசங்கத்துல அரை மணி நேரத்து பிரசங்கத்தை, 1/2 hour பிரசங்கத்துல ஆராய முடியுமா? முடியாது. அப்ப 15 நிமிஷம் அரை மணி நேரம் செய்தி கேட்கிறவங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியுமா? தேவ ரகசியங்கள் தெரிய வருமா? சொல்லுங்க. தெரியாது. இப்ப இதுல நீங்க இருக்கிற நீங்கள் எல்லாம் தேறினவர்கள், ஊழியம் செய்யறவர்கள். ஆமென். நீங்க ஒரு ஊழிய ஸ்தானத்துல இருக்கிற நீங்க கவனிங்க. நாம இவ்வளவு நாள் கேட்ட சத்தியம் எது? இப்பொழுது நாம் உள்ளுக்கு பார்க்கின்ற சத்தியம் எது? இவ்வளவு நாள் நாம் பாரம்பரியத்தை தழுவி இருக்கிறோம். இவ்வளவு நாள் நாம் சடங்காச்சாரத்தை தழுவி இருக்கிறோம். ஆனா உண்மையான சத்தியத்தை தழுவவில்லை. எதை வைத்துக்கொண்டு நாம் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்? வேத வசனத்தை வைத்துக்கொண்டு, தேவனுடைய நாமத்தை வைத்துக்கொண்டு. எரேமியா காலத்துல தீர்க்கதரிசிகள் யாருடைய நாமத்துல தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள்? சொல்லுங்க. கள்ளத்திற்கு இயேசுவின் நாமத்தினாலே கள்ளத்திற்கு தரிசனம். தேவனுடைய நாமத்தில் நாம் உரைத்தார்கள். வரும் வரும் அவசியம். வேதத்தை அறிகின்ற அவசியம். பிசாசு தந்திரத்தை கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. காலை வேளையில நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். யாரை தேவன் முன்குறிக்கிறாரோ அவர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த சத்திய வெளிப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறது. யோவான் தான் கத்தினார். 120 வருடமும் நோவா இப்படித்தான் பேசிக் கொண்டிருந்தார் மக்கள் மத்தியில. ஆனா யாரும் கேட்டப்பாடு இல்லை. ஒரு நாள் வந்தது. தேவனுடைய வார்த்தை தான். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் ஒளியாது. அதனால மனுஷனுடைய சுய சித்தத்தை ஒளிந்து போகும், மனிதனுடைய விருப்பம் ஒளிந்து போகும். ஆனா தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் ஒளிந்து போகாது. புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றுகின்றது. இன்னைக்கு பழைய பூமியை வானத்திலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா புதிய பூமி, புதிய
வானத்துக்கு நாம் இன்னும் அதை பற்றி அறிவில்லை. வாசிக்கலாம். 2 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். சரி, இப்ப என்ன செய்ய போறோம்? அப்ப நாம ஆண்டவர்கிட்ட அழிகிற நேரம், ஆண்டவரை கிறிஸ்துமஸ் கொண்டாடினமே, ஆண்டவரை ஞானசானம் எடுத்தோமே, ஆண்டவரை திருவிருந்து எடுத்தோமே, கைதட்டினமே, பாட்டு படிச்சவே என்று சொன்னா, ஓஹோ நான் மறந்து வாங்க வாங்க உள்ளுக்கு வாங்க அப்படி என்று சொல்லுவேன்னு சொன்னாரா? என்ன செய்ய வேண்டும்? இன்றைய கிறிஸ்தவம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிற? வேதத்தை கவனிக்க வேண்டும். வாசியுங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? கவனிங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குற காலமா இருக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி கிறிஸ்துமஸ் காலம் 2025 வருடம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலேயே இன்னைக்கு சத்துரு சிலரை வைத்திருக்கிறான். கிறிஸ்து எதுக்கு வந்தார்? எப்ப வந்தார்? இப்ப வந்து எத்தனை காலம்? இப்பொழுது கிறிஸ்துவினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இப்ப கிறிஸ்து யாராயிருக்கிறார்? இந்த சமகாலத்துல வாழ்ந்து கொண்டிருக்க நம்ம காலத்துல, இந்த 2025ஆம் ஆண்டு கடைசி பகுதியில இயேசு எப்படி இருக்கிறார்? இன்னும் வளராம குழந்தையாவா இருக்கிறார்? இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும்? 18 நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? இதுக்கு என்ன சொல்றீங்க? நேற்று கொண்டாட்டம் முடிந்தால் எல்லாம் முடிந்து விட்டதா? சில பேர் கொண்டாட்டத்தின் கலைப்பட நிறைய பேர் வரையில்லை இன்னைக்கு. என்ன கொண்டாடி களைத்து போனார்கள். ஆகவே அதிகாலையில் எழும்ப முடியல. ஆனால் நாங்கள் களைப்போடு எழும்பி இந்த நாளிலே, இந்த குளிரிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஓகே, நான் நிறைவு செய்ய போகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய கடவுளுடைய ஊடகம் என்ற தலைப்புல டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கின்றேன். அதைத் தொடர்ந்து தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய ராஜ்யம் என்ற தலைப்புல ஜீசஸ் த வே மினிஸ்ட்ரியில செவ்வாய்க்கிழமை, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே அந்த தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து வருகிறேன். எனக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். அநேகரை இணைத்துக் கொள்ளுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் தவறாமல் இணைந்து வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்குள்ளே தேறினவர்களாய் நிற்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் நல்லவர். மீண்டும் சந்திப்போம். பாஸ்டர் ரோஷான், நீங்கள் இதனுடைய இந்த செய்தியினுடைய சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு நீங்கள் நிறைவு செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் ரோஷான், பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் ஓகே, நிறைவு செய்யுங்க. ஓகே. ஹலோ, கேக்குதா?
இப்ப கேக்குது ஓகே தேங்க்யூ பாஸ்டர் தேங்க்யூ கர்த்தர் நிறைவே ஆசீர்வதிப்பா. நல்ல ஒரு வார்த்தை, விசேஷமாக இன்றைய நாட்களிலே இந்த காலகட்டத்திலே தேவையான ஜீவனுள்ள வார்த்தை இந்த நாள் கேட்கொண்டிருக்கிறோம். அநேகர் இந்த நாட்களை வராவிட்டாலும் இந்த நாளிலே வந்தவர்கள் பாக்கியவாங்க. கர்த்தர் நல்லவர். அருமையான தேவ ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் எங்களுடைய தேசத்தில் மாத்திரமல்ல, இந்தியா தேசத்திலும் அநேக தேவனுடைய பிள்ளைகள், சத்தியத்தில் நிற்கிற தேவ பிள்ளைகள், சத்தியத்தில் வாஞ்சியாக இருக்கிற தேவ பிள்ளைகள் இணைந்து எங்களோடு பயணித்து கொண்டிருக்க நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த வார்த்தையை விட்டு விடாதபடி தொடர்ந்து ஆண்டவருடைய